இன்று அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் மோடி. அதிபர் டிரம்புடன் இரு நாடுகளின் நல்லுறவு குறித்து நாளை ஆலோசனை நடத்துகிறார். முன் எப்போதும் இல்லாத வகையில் ஏஐ தொழில்நுட்பம் வேகமாக வளர்கிறது. பாரிஸில் நடைபெற்ற ஏஐ உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்குகளில் இன்று காலை தீர்ப்பு. தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய வழக்குகளில் தீர்ப்பு அளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஈரோடு கொல்லம்பாளையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டிற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு. இபிஎஸ் குறித்து கருத்து தெரிவித்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு அதிகரிப்பு. தைப்பூசத்தையொட்டி பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு காவடி சுமந்து சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பயபக்தியுடன் சாமி தரிசனம். கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து என கடந்த 3.5 ஆண்டுகளாக தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அல்வா கொடுக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரபரப்பு பேட்டி. தைப்பூசத்திற்கு தாவேக தலைவர் விஜய் வாழ்த்து சொல்வது ஒன்றும் பெரிதல்ல. மக்களை நேரில் சந்திக்க வேண்டும். ஏசி ரூமில் தேர்தல் வியூக நிபுணர்களை உட்கார வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்வதை கேட்பது அரசியலா என அண்ணாமலை கேள்வி. பள்ளிக்கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு விடுவிக்காமல் காலம் தாழ்த்துவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. 2024, 2025 ஆண்டில் 3 தவணைகளாக வழங்கப்பட வேண்டிய நிதியில் முதல் தவணை கூட விடுவிக்கவில்லை என புகார். மும்மொழி கொள்கை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என சிலர் பேசுவதாக அமைச்சர் பொன்முடி குற்றச்சாட்டு. இந்தி படித்தவர் எல்லாம் இங்கு வந்து டீ விற்பதாகவும் சர்ச்சை பேச்சு. அதிமுகவின் அடிப்படையான வாக்குகள் வேறு யாருக்கும் செல்லாது. தாவேக தலைவர் விஜய் எங்கள் எதிரி அல்ல எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. புதுச்சேரியில் இன்று கூடுகிறது சட்டப்பேரவை. பட்ஜெட் தொகை இறுதி செய்யப்பட்டவுடன் மத்திய அரசின் அனுமதிக்காக கோப்பு டெல்லிக்கு அனுப்பப்பட உள்ளது. தமிழக பாஜக சார்பில் இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களிலும் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் திமுகவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நடத்தப்பட உள்ளதாக தகவல். வார இறுதி நாட்களை முன்னிட்டு வரும் 14, 15ஆம் தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. இந்தியா இலங்கை இடையேயான பயணிகள் கப்பல் இன்று முதல் இயக்கம். பருவமழை முடிவடைந்த நிலையில் மீண்டும் தொடங்க திட்டம். காரைக்குடி அருகே விசிக நிர்வாகி தன்னை தாக்கியதாக புகார் கூறிய காவல் பெண் உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம். ராமநாதபுரம் டிஐஜி அபினவ் குமார் உத்தரவு. மதுரை மாவட்டம் கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு அரங்கில் கோலாகலமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு. மாட்டின் உரிமையாளர்கள், பார்வையாளர்கள் என 35 பேர் காயம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வள்ளலார் நினைவு தினத்திலும் கொடிகட்டி பறந்த சட்டவிரோத மது விற்பனை.
ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே மணல் கடத்தலில் ஈடுபட்ட 3 பேர் கைது. 2 லாரிகள், ஜேசிபி உட்பட 4 வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார். காஞ்சிபுரம் குமரக்கோட்டை முருகன் கோயிலில் தைப்பூசத்தையொட்டி வெள்ளித்தேர் பவனி. மேல தாளங்கள் முழங்க சிவன் பார்வதி வேடமிட்டு தாண்டவ நடனமாடிய சிறுமிகள். கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் காப்பகத்தில் சாலையில் 4 குட்டிகளுடன் நடந்து சென்ற புலி. சுற்றுலா பயணிகள் எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். JEE மெயின் தேர்வின் முதல் தாள் முடிவுகள் வெளியானது. தேர்வு எழுதியவர்களில் 14 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக தேர்வு முகமை அறிவிப்பு. போலி வங்கி கணக்குகளை அடையாளம் காண AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அரசு திட்டம். நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முக்கிய ஆலோசனை. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எந்த கிரகத்தில் வாழ்கிறார் என தெரியவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி விமர்சனம். பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இன்று மாகி பௌர்ணமி சிறப்பு புனித நீராடல். பக்தர்கள் வருகையையொட்டி மகா கும்ப நகரில் வாகன போக்குவரத்துக்கு தடை. கேரள மாநிலம் பாலக்காடு அருகே சரக்கு வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்து. பதைக்க வைக்கும் CCTV காட்சி வெளியானது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் சாலையோர கடையில் ஃப்ரைட் சிக்கன் இல்லாததால் கடை உரிமையாளர் மற்றும் ஊழியரை தாக்கிய கும்பல். 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. அகமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டி. தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா. இலங்கை ஆஸ்திரேலியா இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் இன்று தொடக்கம். கொழும்புவில் உள்ள பிரேமதாச மைதானத்தில் நடைபெறுகிறது. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள ரெட்ரோ படத்தின் முதல் பாடல் நாளை வெளியாகிறது.